அர்ஜுன். உங்களோட ஃபேவரட் யார்? ஐயோ, 2 பேரும் உள்ள ரீனா. அப்படி இல்லை, யாரா ஒருத்தர் தான் சொல்லணும். நோ, அப்படி சொல்ல முடியாது. Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Heartbeat. Meet and greet with Deepa Balu. Powered by Sims Hello Doctor, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant. அர்ஜுன் வந்து ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாரு அதிகமா. அது எப்படி அப்படின்னு கேட்பாரு. யாரு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களா இல்ல நான் பண்ணிக்க மாட்டேன். ரதி போல்டா வந்து நடந்து வருவாங்கல்ல, அந்த இது ரொம்ப பிடிக்கும். ராக்கி எப்போவுமே ராக்கியை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன். விஜய் சார் கிட்ட வந்து ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க, ரதி மேம் கிட்ட திருப்பி வந்திருக்கலாம்ல ஒரு தடவையாச்சும் 25 இயர்ஸ்ல. Who understands you better? உங்களை யார் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா? ரீனாவா கேட்குறீங்க? ஏன்னா அப்பா கூட இனிமே தானே இருக்க போகுது. Who get angry more? ஏன்னா ரீனாவோட விஷயத்துலேயே வந்து டப்புன்னு கோவப்படுவார். ரீனாக்கு எதுனா டக்குன்னு கோவப்படுவார். யாரு ரொம்ப இந்த நைன்னு இரிட்டேட் பண்ற ஒரு குணம் இருக்கும்ல, யாரு ரொம்ப? அழகு வந்து இங்கே இல்லை, நம்ம மனசுல தான் இருக்கு. எல்லாருமே அழகுதான், அழகு மட்டும் இங்கே வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேன்ஸ் மீட்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஃபேன்ஸ் மீட் க்ரௌட் வருவாங்களா அப்படின்னு எனக்கே வந்து ஒரு தாட் இருந்தது. ஐ டிசர்வா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் இவ்வளோ பேர் வந்திருக்கும் போது தான் எனக்கு தோணுது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அப்பா பிகாஸ் அப்பா கிடையாது, சிங்கிள் மதர் தான். ரொம்ப பிடிக்கும். பட் அது தெரியாமல் அம்மா வளர்த்தாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் லைக் அவர் எதுக்கும் பெருசாக ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. சாரி. Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Heartbeat. Meet and greet with Deepa Balu, powered by Sims Hello Doctor, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant. இந்த தருணத்துக்காக தான் ரொம்ப நேரம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட ஹார்ட் பீட். அடியே நீதானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சு சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரே என்னை கொல்லாதே. One more time, let's make some noise for your favorite Deepa Balu. பத்தலே சவுண்ட் பத்தலே, இதுக்கா இவ்வளோ நேரம்? அவங்க ஹார்ட் பீட் பயங்கரமா தெரிக்கணும் இப்போ. Thank you so much and thank you so much for joining Deepa. தீபாவா ரீனாவா என்னன்றது இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஓப்பனாக உடைக்க போகிறோம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் மூமெண்ட். ஏன்னா இத்தனை வருடத்தின் கனவு இன்னைக்கு வந்து உங்களுக்காகவே வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ. ஸோ ப்ளீஸ் ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ் அண்ட் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. உங்களோட எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ உங்களோட இந்த டைமாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணது என்னை பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் வந்து
வர முடியாமல் இருக்கீங்க. அவங்களுக்கும் ரீனா சப்போர்ட் அண்ட் ஹார்ட் பீட்டுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது அவங்களோட ஒரு சந்தோஷத்தை வந்து கண்ணில் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே எத்தனையோ சீரீஸ், எத்தனையோ படங்கள், எத்தனையோ சீரியல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் ஐ திங்க் இட் இஸ் நாட் ஈஸி. இன்றைக்கி ஒரு சீரீஸ் வந்து இவ்வளோ ஒரு இடத்த மக்கள்கிட்ட பிடிச்சிருக்கு. யூஸ்வலாக அந்த பார்ட் 2 அந்த சீக்வல்லாம் வரும்போது ஃபஸ்ட்டே ஒரு மாதிரி, இப்போ அதில் செகண்ட் வேறு, இப்போ தேர்டு வேறு அப்படின்வாங்க. பட் தே கீப் வெயிட்டிங். இப்போ அடுத்தது எப்போ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஐ திங்க் தீபாவை மைனஸ் பண்ணிட்டு ரீனாவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒன் மோர் டைம் வீல் கிவ் அப் ஃபார் ஹர். இட்ஸ் நாட் ஈஸி. லாங் வே இருக்குது. பட் ஹவு டு யூ ஃபீல்? ஏன்னா இன்னைக்கு வந்து தீபா டு ரீனா, நான் சொன்ன மாதிரி இத்தனை வருடம் ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி ரீனாவாக வந்து ஒரு ஈஸியான ஜேர்னியே கிடையாது. அண்ட் மக்களை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவ் இஸ் திஸ் டு யூ? எப்படி இருக்குது இந்த ஜேர்னியே உங்களுக்கு? ஹார்ட் பீட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. பிகாஸ் வந்து லைக் யூடியூப்பில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா தான் ஆரம்பித்தேன். லைக் சினிமா ஓகே நம்ம காலேஜ் போகிற வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஓகே சினிமாவுக்கு இவ்வளோ பேர் எஃபர்ட் போடுறாங்க, நம்மளும் நடிக்கணும், எனக்கு ஒரு ஆசை வந்தது. சரி ஓகே பண்ணலான்னு ஆரம்பித்தோம். அப்போது யூடியூப்பில் ஆரம்பித்தது இப்போ வெப் சீரிஸ் வந்திருக்கு. இவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீசன் 1 அப்போது எல்லாருக்கும் ரீனா பிடிச்சிது. சீசன் 2ல் வந்து நிறைய பேர் ரீனா கூட கனெக்ட் பண்ணி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்ஸ் மீட்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரியலி ஃபேன்ஸ் மீட்டா அப்படியா அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபேன்ஸ் மீட் க்ரௌட் வருவாங்களா அப்படின்னு எனக்கே வந்து ஒரு தாட் இருந்தது. ஐ டிசர்வா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் இவ்வளோ பேர் வந்திருக்கும் போது தான் எனக்கு தோணுது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வருது. ஓகே நம்ம செய்கிற ஒரு வேலையை நம்ம உண்மையாக செஞ்சால் அதுக்கான பலன் தான் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து ஹார்ட் பீட் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் யூ அ நேம். ஓகேங்களா? அதை சொல்லும் பொழுது, அந்த கேரக்டர் சொல்லும் பொழுது ஒரு கொஸ்டின் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும்னா அதிரடியான கேள்வி. ஏன்னா நான் வந்தாலே அப்படி தான், ஜாலியான கேள்வியெலாம் இருக்கக்கூடாது. ஆனால் நான் வந்து அப்படி இல்லையே. இல்லை அதனால தான் உங்களுக்கு இல்லை அதனால தான் இந்த 2 ஹார்ட் பீட்டை இப்போ சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. அர்ஜுன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா அர்ஜுன் கிட்ட? அந்த குட்டி குழந்தை கேட்கணுமா? இங்கே வாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் தீபா அவர்களே, என்னன்னா அவங்க கேட்ட பிறகு தீபாவும் கேட்கணும். தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர்? தன்வி. தன்வி. என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்க அர்ஜுன் அங்கிள் கிட்ட? நார்மலாக அர்ஜுன் அங்கிள் வந்து எந்த சீன்ஸ்லுமே நிறையா இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் சீனில் ஆக்சிடெண்ட் ஆகும்போது மட்டும் நிறையா அழுதாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அங்கே அழுவலைன்னா தப்பாக போயிடும் கண்ணா. என்ன? இட்ஸ் ஓகே. கரெக்ட். நல்ல கேள்வி தான். அர்ஜுன் அங்கிள் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டா பதிலை கேட்டுடலாம். ஓகே இருமா இருங்க. அடுத்த 1 ஹவருக்கு ஏன் ஹார்ட் பீட் இருக்கணும்? நீங்கள் கத்துற ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. ஓகே தேங்க்யூ டார்லிங். அந்த ஒரு கைத்தட்டல் கொடுத்துலாம். தேங்க்யூ ஸ்வீட்டா. ஓகே. ஸோ அவங்க ஸ்வீட்டாக கேட்டாங்க, நீங்கள் கேட்கணும்னா அர்ஜுன் கிட்ட. அர்ஜுன் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பார் அதிகமாக. அது எப்படி அப்படின்னு கேட்பேன். ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸ்லைட்டாக ஒரு மாதிரி? அப்படி கிடையாது. எப்போவுமே அவரோட ஃபேஸ் பார்த்தா ஒரு பிரைட்னஸ் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஸோ அப்படி. நானும் அப்படி தாங்க கேட்டேன். ஏங்க சிரிச்சு மாட்டி விடுறீங்க? ஓகே அடுத்தது. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி நானும் கேட்கல. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ரதி மேம் அவங்க வந்து போல்டாக வந்து நடந்து வருவாங்கல்ல, அந்த இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே. தேவ் சாரா கேட்குறீங்களா? ஆமாம் கேரக்டர். இல்லை தேவ் சாராவே போயிடலாம். தேவ் சார்கிட்ட என்ன கேட்குறது? அது டிரெக்டர் சார் தான் எழுதியிருக்காரு. அது அவங்களுக்கு எப்படி இந்த தேவ் சார் கேரக்டர் வந்துச்சுன்னு நான் கேட்பேன். யூ ஆர் ஸோ பிளஸ்டு அப்படின்னு கேட்பேன். ஓகே ஃபைன். ராக்கி. ராக்கி கிட்ட நான் கேட்குறது ஆக்சுவலி ராக்கி தான் என்கிட்ட கேட்பான். நான் எப்போவுமே ராக்கியை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன் சீன்ஸில். ஸோ ராக்கியா நான் இப்போ மாறிக்கிறேன். ராக்கியா இருந்தேன்னா ரீனா ஒரு தடவையாச்சும் அடிக்கணும், அடிக்கணும் இல்லையா? ஏன்னா முடிய பிடிச்சி இழுப்பேன், அடிப்பேன், அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஓகே ஃபைன்.
மானசா ஆக்சுவலி க்யூட்டுங்க. அதாவது ரியல் லைஃப்பில் பயங்கர க்யூட் எல்லாருமே. மானசா வந்து ஸ்டைல், இந்த வேஷி ட்ரெஸ் அதெல்லாமே ஸ்டைல். அது எப்படி பண்றீங்க அப்படின்னு. தாத்தா 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 சைலண்டா தாத்தா தாத்தாட்ட ரீனாவா கேட்டிருந்தேன்னா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்பேன். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்பீங்க. ஓகே. ஏன் என்கிட்ட நடிச்சிங்கன்னு கேட்பேன். நல்ல ஒரு மாதிரி. ஓகே. விஜய் விஜய் சார் கிட்ட வந்து இத்தனை நாளாக ஏன் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கவே தோணலையா? ஏன்னா அவர் ஒரு இன்ஸ்பெக்டரில் வந்தோடனே வந்து தெரியும்ல ஒரு வைப். ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் ரதி மேம் கிட்ட திருப்பி வந்திருக்கலாம்ல, ஒரு தடவையாச்சும் 25 இயர்ஸில் அப்படி கேட்டிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே. தேஜு தேஜு வந்து மாஸ் தான். அவள் பயங்கர மாஸாக நடிப்பா. அது ஒன்று தான். சரி, உங்களுக்கே நீங்கள் கேட்டுக்கிற ஒரு கேள்வினா என்ன? தீபாக்கா ரீனாக்கா? தீபாக்கா. இந்த இந்த கேள்வி இங்கே இல்லை, நானா கேட்டேன். நீங்களே எனக்கு நானே இப்படி கேட்டுக்க முடியும்? கேட்கலாம். யாராச்சும் கேட்குறீங்களா ஏதாச்சும் கேள்வி? அழகு வந்து இங்கே இல்லை, நம்ம மனசில் தான் இருக்கு. எல்லாருமே அழகுதான், அழகு மட்டும் இங்கே வேணாம். அடுத்தது முக்கியமான ஒரு நபர், அப்பா. இது வந்து தீபாவா கேட்குறீங்களா? தீபா. சாரி எவ்ரிவன், பிகாஸ் எல்லாரும் போல தான் அப்பான்னு சொல்லவே எனக்கு நான் சொன்னது தான் அழக வந்துடும். பிகாஸ் அப்பா கிடையாது, சிங்கிள் மதர் தான் வளர்த்தாங்க. ரொம்ப பிடிக்கும், பட் அது தெரியாமல் அம்மா வளர்த்தாங்க. ரொம்ப அது கஷ்டமான ஒரு விஷயம். பட் இன்னைக்கு உங்களோட வளர்ச்சி. ஆனால் அப்பா அம்மா ரெண்டும் சேர்த்து தான் எனக்கு அம்மாவாக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் அப்பான்னு கேட்டதுனால எனக்கு அழுக வருது. பட் மோஸ்ட்லி நான் வந்து அவரை அவ்வளோ மிஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அம்மா வந்து அப்படி வளர்த்துட்டாங்க. ரொம்ப லைக் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் இட். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அப்பான்ற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே அது ரொம்ப வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எஸ், அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஆல்சோ லாஸ்ட் மை ஃபாதர். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது ஐ திங்க் வி ஃபீல் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து அம்மா வந்து இருக்காங்கன்னு சொல்லி தான் விட்டு போயிருக்காரு. ஸோ பிரச்சனை இல்லை, அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். ஸ்வீட். அண்ட் இன்னைக்கு அந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அப்பா இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பார்? ப்ரௌடாக இருப்பார், அவ்வளோதான். என் பொண்ணு இந்தளவு வந்திருக்கா, நம்ம இல்லைனாலும் அம்மா வந்து இந்தளவு கொண்டு வந்திருக்கா. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கு அவர் ஃபஸ்ட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். நம்ம விட்டுட்டு போனால் அவள் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டா அப்படின்னு இன்னும் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவார். அண்ட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு அம்மாவுக்கு நிறைய விஷயம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், நிறைய கிஃப்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருந்திருக்கலாம். அப்பாவுக்கு இதை ஒன்று ஐ மீன் ஐ வாண்டட் டு கிவ் திஸ் டு மை அப்பா அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? இட் வாஸ் அ கிஃப்ட் ஆர் எனிதிங். அப்பாவுக்கு இது ஒன்று நான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? எனக்கு செய்யணும் அப்படின்லாம் ஆசை இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் நம்ம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கு. மேபி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மெமரிஸ் இருந்திருக்கும், அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் லைக் அவர் எதுக்கும் பெருசாக ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது பார்த்தாவே அவர் ஹாப்பி தான், அதுவே அவருக்கு பெரிய கிஃப்ட்டு. ஐம் ஷூர் அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஓ டெஃபினெட்லி. அண்ட் ஐ திங்க் அதோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். ஸோ அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி. ஸோ ப்ளீஸ் இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் இருக்கா? அப்படியே ஆடியன்ஸ்க்கு காட்டிடுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ டக்குன்னு போயிடுறோம். ஓகே, ரெடி? த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who understands you better? உங்களை யார் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா? ரீனாவாக கேட்குறீங்க? ரீனாவாக.
இது எல்லாமே ரீனாவாக பதில் சொல்லுங்க. இப்படி இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஓகே ஓகே ஃபைன் சூப்பர். ஏன்னா அப்பா கூட இனிமே தானே இருக்க போகுது, இவர் கூட எல்லாமே தெரியும்ல. இனிமே தானே அப்பாவோட எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். Who get angry more? ஏன்னா ரீனாவோட விஷயத்துலேயே வந்து டப்புன்னு கோவப்படுவார். ரீனாக்கு எதுனா டக்குன்னு கோவப்படுவார். ரியாக்ஷன் கொடுத்துரு. உங்களோட ஃபேவரட் யாரு? ஐயோ, 2 பேரும் இல்லை ரீனா. அப்படி இல்லை, யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். நோ, அப்படி சொல்ல முடியாது. இப்போ சீசன் 2ஓட எண்டு படி விஜய் சார். ஓகே, இந்த கேமராவில் காட்டிடுங்க. ஓகே ஓகே ரெடி. நெக்ஸ்ட் ஒன். உங்களோட ட்ராவல் பார்ட்னர் அர்ஜுன் ஆர் விஜய்? அர்ஜுன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் யாருக்கு அதிகம், அர்ஜுன் ஆர் விஜய்? விஜய் சார். விஜய் சார். சாரி விஜய் சார். ரொம்ப நாட்டி யாரு? ஓகே ஃபைன் சூப்பர். லாஸ்ட்டாக ஒரு கேள்வியோட போயிடுறேன் நான். இல்லை இங்கேயே ஃபில்டர் பண்ணி தான் உங்களை கேட்குறேன், பயப்படாதீங்க. ஓகே, யார் ரொம்ப குவயட் அண்ட் காம்? அப்படியா? சூப்பர், டக்குன்னு பதில் சொன்னாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர். அந்த பேட்டை கொடுத்துருங்க. எல்லாமே 6 தான். இப்போ அடுத்த பேட் உங்கள் கைக்கு வரும். ரதி மேமா. ஐயோ, ரெடி போயிடலாமா? யார் ரொம்ப பொசசிவ்? யார் ரொம்ப ஷார்ட் டெம்பர்? அப்படியா? ஓகே, யார் ரொம்ப இந்த நைன்னு இரிட்டேட் பண்ணுற ஒரு குணம் இருக்கும்ல, யார் ரொம்ப? ஓகே, யார் ரொம்ப ஃபுட்டி? ஓகே, யார் நல்லா குக் பண்ணுவா? தோசை ஊற்றுவா. ரீனா தோசை ஊற்றுவா. ஆமாம், தோசை ஊற்றி கொடுத்துருக்காருல அது. உப்மா செஞ்சு கொடுத்துருக்கா. ஓகே, யார் ரொம்ப லேசி? ரீனா. சரி, இது தீபாவாக இந்த ஆன்சர் சொல்லுங்கள். யார் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்களா இல்லை ஷா? அப்படியா? மேபி நான் பண்ணிக்க மாட்டேன். ஸோ மேபி இவராக இருக்கலாம். சூப்பர். யார் ரொம்ப இன்ட்ரோவர்ட்? யார்? 2 பேருமே தான். 2 பேருமே கன்ஃபார்மா? ஆமாம், எப்போ வந்து ஏதாச்சும் ஒரு அந்த சுச்சுவேஷன் வரும்போது எக்ஸ்ட்ரோவேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். யாருக்கு இது வரைக்கும் ஹார்ட் பீட் சீரீஸ்க்கு அப்புறம் கேட்குறேன், ரொம்ப ப்ரப்போசல்ஸ் நிறைய வந்தது யாருக்கு, உங்களுக்கா அவருக்கா? மேபி இவருக்கா இருக்கலாம். அப்படியா? இருக்கலாம், எனக்கு வரல. ஸோ மேபி இவருக்கா இருக்கலாம். சூப்பர், ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். Behind Woods Heartbeat Meet and Greet with Deepa Balu. Title sponsor Saubhagya Home and Kitchen Appliances. Powered by Sims Allo Doctor. Discover the true joy of good health. Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Heartbeat Meet and Greet with Deepa Balu. Powered by Sims Hello Doctor, Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant.